ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான மூவியை தான் பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நிறைய டிஃப்ரெண்டான டிவைசஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போறாங்க. அதுல இப்ப நாம பார்க்க போறது ஒரு டிவைஸை பத்தி தான். இந்த படத்தோட ஒன்லைனர் நான் சொல்லிட்டேன்னா சத்தியமா நல்லாவே இருக்காது. ஸோ அதனால நம்ம டைரக்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு லேடி அவங்களோட முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான டிவைஸ் இருக்கு, மைண்ட் ஸ்டெபிலைசிங் சார்ஜர்னு. அந்த டிவைஸ்ல ஷார்ப்பா ஊசி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை அவங்களோட உச்சந்தலையில வச்சு இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்றாங்க. அதுல இருந்து கரண்ட் எல்லாம் வருதுங்க. அது மைண்ட ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. சடனா அந்த லேடியோட மூட் ஸ்விங் ஆகி சடனா சிரிக்கிறாங்க, சடனா அழுகுறாங்க. ஒன்ஸ் அந்த சார்ஜர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. நார்மல் ஆனாலும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி தான் இருக்காங்க. அப்படியே நடந்து அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்தெல்லாம் ரொம்ப வித்தியாசமா அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியோட காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா டார்கெட் அங்கதான் இருப்பான், அவசரப்படாத, மெதுவா அவன் கிட்ட போ, பேச ட்ரை பண்ணு, அவனை கிஸ் பண்ணு அண்ட் சடனா அவனை போட்டு தள்ளிடு இப்படின்னு அந்த பொண்ணு அந்த வாய்ஸ் கேட்கறது படியே செஞ்சுட்டே போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு ஆள் இருக்காரு, அவரு தான் டார்கெட். ஆனா இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா அவரோட முன்னாடி போயிட்டு கத்தி எடுத்து அவரோட கழுத்துல ஒரு குத்து. அவள் தான் அவர் அங்கே காலி. இதை பார்த்தா அங்க இருந்த மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசரும் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரம் வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கன்னை எடுத்து அவங்களே ஷூட் பண்ணிக்கவும் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. ஏதோ ஒண்ணு தடுத்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லேடி நின்னுட்டு இருக்கும் போதே அங்க வந்த போலீஸ் எல்லாம் அந்த லேடியை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாங்க. அவ்வளவுதாங்க, அவங்க அங்கேயே இறந்தும் போறாங்க. இப்ப கதை அப்படியே ஒரு இருட்டு ரூம்குள்ள போகுது. அங்க ஒரு டிவைஸ்ல ஒரு பிளக் எல்லாம் மாட்டி வச்சு ஒரு லேடி இருக்காங்க. இவங்களோட பேரு டாய்ஸியா. இவங்க ஒரு டிவைஸோட கனெக்ட் ஆயிருக்காங்க. இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்காங்களே. இந்த டிவைஸ் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, டாசியாவோட கான்சியஸ்னஸ் வேற ஒருத்தரோட உடம்புக்கு அனுப்பும். இப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த லேடியோட உடம்புல தான் நம்ம டாசியா இருந்திருக்காங்களே. ஏன்னா டாசியா ஒரு பயங்கரமான கொலைகாரி. யாரு கொல்லணுமோ அவங்க கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவங்களோட உடம்புக்குள்ள இந்த டிவைஸை யூஸ் பண்ணி போய் அதுக்கப்புறமா கொலைய பண்ணுவாங்க. மாற்றுறது அந்த பர்சன் தான். இந்த நம்ம டாசியா இங்க சேஃபா இருப்பாங்க. சோ அப்படிதான் இப்ப ஒரு பர்சனை கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே டாசியா வாமிட்ல எடுக்கிறாங்க. அப்ப இருட்டுக்குள்ள ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. மெஷின் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. டார்கெட்டும் இறந்து போயிட்டான். நீ பொசஸ் பண்ண அந்த லேடியும் இறந்து போயிட்டா போல. அவங்களுக்குள்ள இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. சோ நீ உன்னோட உடம்புக்குள்ளே வந்துட்ட, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி வேற ஒருத்தரோட உடம்புக்குள்ள போயிட்டு பொசஸ் பண்ணி போறவங்கள தான் பொசஸர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த படத்தோட பேரையும் போறாங்க, பொசஸர். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. டாசியா இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் நடக்குது. ஒரு பாஸ் லேடி தான் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. டாசியா, நீ ஓகே இல்ல, முழுசா வந்துட்டியா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் பாஸ். சரி ஓகே, நம்ம ரெகுலரா கேக்குற கேள்வியே நான் கேக்குறேன். இதுல எது உன்னோட திங்ஸ்னு பாரு அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸ் கொடுக்குறாங்க. டாசியாவும் அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது எங்க அப்பாவோடது, இது என்னோட திங்ஸ் தான், இது என்னோட பொம்மை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் கரெக்டாவும் சொல்லிடுறாங்க. ஏன்னா டாசியா வேற ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள இருந்து வராங்க. சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, டாசியாவோட கான்சியஸ்னஸ் அவங்க போன அந்த உடம்புக்குள்ள இருக்கிற பர்சனோட கான்சியஸ்னஸ் மிக்ஸ் ஆகி டாசியாவோட குணம், பழக்க வழக்கம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சோ அப்படி ஆகுதான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த கேள்விகளை கேட்கறாங்க. சோ அப்படிதான் ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள இருக்கிற பட்டர்ஃபிளையை காட்டுறாங்க. இதை நான் தான் கொன்னே இந்த மாதிரி பக்காவா செட் பண்ணிட்டேன். அதை கொன்னதை நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, ஒரே கில்ட்டா இருக்கு அப்படின்னு டாசியா சொல்றாங்க. பாஸும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு, சரி ஓகே, நீ நார்மலா தான் இருக்க, இப்ப நீ எங்க போக போற? என்னோட ஹஸ்பண்டையும் பையனையும் பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னதும் பாஸ் ரொம்பவே கடுப்பாகுறாங்க. இந்த மாதிரி வேலை செய்யற யாருக்கும் குடும்பம், குட்டி, குழந்தைன்னு எதுவுமே இருக்க கூடாதுமா. சொன்னா கேளு, சீக்கிரமா அவங்கள விட்டு பிரிஞ்சு வர வழியா பாரு, உனக்காக ஒரு பெரிய எதிர்காலமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம டாசியாவுக்கு அவங்க ஹஸ்பண்டையும் அவங்களோட குழந்தையும் ரொம்பவே பிடிக்கும். சோ அவங்களும் அவங்க பாஸ் சொல்றத கண்டுக்காமயே அவங்க ஹஸ்பண்டையும் பையனையும் பாக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே டாசியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஹாய் ஹலோ சொல்றதுக்கு. ஏன்னா டாசியா அடுத்தவங்களோட உடம்புக்குள்ள இருந்து மத்தவங்கள மாதிரி நடிச்சு அடுத்தவங்களோட குணம் தான் வருது. இவங்களோட ஒரிஜினல் பழக்க வழக்கம்லாம் சரியா வரமாட்டேங்குது. சோ ஒரு வழியா பிராக்டிஸ் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்டையும் குட்டி பையனையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட நம்ம டாசியா இந்த மாதிரி ஒரு கொலைகார வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களோட பையனுக்கும் தெரியாது. சோ நம்ம டாசியா அவங்களோட பையன் கூட சேர்ந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டிவில நியூஸை பார்க்கும்போது தான் ஒரு ஏரோஸ்டஸ் லேடி ஒருத்தங்க ஒரு பெரிய ஆள் ஒருத்தரை கத்தியாலே குத்தி கொண்டுட்டாங்க அப்படிங்கறத நியூஸும் ஓடிட்டு இருக்கு. இதை பாக்குற டாசியாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த கொலையை பண்ணதே இவங்க தான். அப்புறம் டாசியா அவங்களோட லைஃபை ரொம்பவே நார்மலா வாழலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால சுத்தமா முடியல. இந்த கொலை பண்ணது, ரத்தம், இதெல்லாம் தான் அவங்களோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சோ அதனால வேற வழியே இல்ல, நம்ம திரும்பவும் வேலை செஞ்சுதான் ஆகணும். சோ பாஸ் கிட்ட கால் பண்ணி அடுத்து ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் இங்க
இங்க பாரு எனக்கு இந்த மாதிரி வேலை வந்திருக்கு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க டென்ஷனா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நீ எப்பயாவது தான் வீட்டுக்கே வர, நம்ம பையன் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றான்னு தெரியுமா, ப்ளீஸ் அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்படி என்ன உனக்கு ஒரு வேலைன்னு சொல்லி வேணான்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் இவர் பேசிட்டே இருக்காரு. திடீர்னு அவரோட கழுத்துல இருந்து ரத்தம் வர மாதிரில நம்ம டாசியாக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்காங்க. ஹஸ்பண்ட் அவளை சொல்லியும் கண்டுக்காம அவங்க டாசியா அவங்களோட பாஸை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த பாஸும் டாசியா இங்க பாரு எனக்கு அப்புறம் நீ தான் இந்த ஆர்கனைசேஷன்ல பெரிய கில்லர், உனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னா உன்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது, சொல்றத கேளு, அதோட நீ ரொம்பவே வித்தியாசமா நடந்துகிட்ட, அந்த ஆளை கொல்றதுக்கு உனக்கு கன தானே கொடுத்தோம், ஆனா நீ எதுக்காக கத்தியில கொன்ன. டாசியாவும் ஒருவேளை நான் அந்த கேரக்டர் கூட உன்னோட ஒன்றிட்டம் போல, ஆக்சுவலா இவங்க கொல்றதுக்கு வேற யாரோட உடம்புக்குள்ளேயோ எல்லாம் கூடு விட்டு கூடு பாய மாட்டாங்க, அந்த பர்சனுக்கும் வேற ஒருத்தருக்கும் ஏதாவது சண்டை நடந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் கூட ஒரு பகை இருக்குன்னா அந்த பகை இருக்கிற பர்சனோட உடம்புக்குள்ள போய் தான் அந்த டார்கெட்டை போட்டு தள்ளுவாங்க. அப்பதான் பகையினால கொன்னுட்டாங்க அப்படின்னு மாறும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல ஒரு லேடியோட உடம்புக்குள்ள போயிருப்பாங்க. அந்த லேடிக்கும் டார்கெட்டுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல. நம்ம டாசியா அந்த லேடியோட உடம்புக்குள்ள போயிட்டு அந்த லேடியோட கான்சியஸ்னஸ்லாம் இவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நினைச்சு அவங்க கன்ல கொலை பண்ண வேண்டியவனை கத்தியால கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாஸும் இங்க பாரு டாசியா, நீ ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள போன அப்படின்னா உன்னோட கான்சியஸ்னஸை விட அவங்களோட கான்சியஸ்னஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக தான் உனக்காக ஒரு டிவைஸை கொடுக்குறோம், அதை நீ சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த உடம்பு உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கும். இல்லைன்னா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க, நீ அவங்க மூளையிலேயே வாழ வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்தா அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வேலை உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லவும் டாசியாவும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்லங்க நான் தெளிவா தான் இருக்கேன், அடுத்த வேலையை கொடுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்த வேலையவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது என்ன வேலைன்னா ஜூத்ரோ அப்படின்னு ஒரு டேட்டா மைனிங் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட ஓனருக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் ஆக்சுவலி ஒரு அடாப்டட் சைல்டு தாங்க. ஸோ அந்த கம்பெனியோட எந்த ஒரு ஷேர் பொறுப்பு சொத்து இது எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு தான். ஸோ நமக்கு இந்த வேலையை கொடுத்தது அந்த ஓனரோட அடாப்டட் பையன் தான். ஸோ நீ அந்த கம்பெனியோட ஓனரையும் அந்த பொண்ணையும் கொண்டுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, எல்லாமே வந்து அந்த பையனுக்கு தான் அந்த சொத்து கம்பெனி எல்லாமே போயிடும். ஸோ அந்த அடாப்டட் பையன் நம்ம கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதுனால நம்ம ஆர்கனைசேஷனும் கொஞ்சம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த பாஸ் லேடி சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து அந்த ஓனரையும் அந்த ஓனரோட பொண்ணையும் கொள்ளணும். அதுக்கு யாரோட உடம்புக்குள்ள போகலான்னு போதுதான் காலிஸ் அப்படின்னு ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க. இந்த காலிஸ் யாரு அப்படின்னா அந்த ஓனரோட பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களோட லவர். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவரு போதை பொருளை வித்துக்கிட்டு இருந்தவர், போதை கையா இருந்திருப்பாரு. ஆனா எப்ப அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த கம்பெனியோடவே ஒரு வேலை செய்யறாரோ, ஒன்ஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனியே காலின்ஸ்க்கு வந்துடும். ஆனா இருந்தாலும் என்னதான் காலின்ஸ் அவங்க கூடவே இருந்தாலும் அவங்களோட மருமகனா ஆக போறான் அப்படின்னாலும் எல்லாரும் முன்னாடியும் அவனும் அவமானப்படுத்திட்டே இருக்காராம். காலின்ஸ் லவ் பண்ற அந்த பொண்ணும் என்னாலதான் உனக்கு காசு பணம்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லி காமிச்சு ஒரு மாதிரியா அந்த காலின்ஸை கஷ்டப்படுத்துவாங்களாம். ஸோ நீ காலின்ஸோட உடம்புக்குள்ள போகணும், ஒரு 2 நாள் அந்த உடம்புக்குள்ளேயே இருக்கணும், அவங்க நல்லா வெறுப்பேத்துவாங்க. கரெக்டான நேரமா பார்த்து அந்த ஓனரையும் அந்த காலின்ஸ் லவ் பண்ற அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிட்டு நீயும் இறந்து போகணும். இவ்வளவுதான் வேலை, நீ சேஃபா உன்னோட உடம்புக்குள்ளேயும் வந்துடணும். அப்புறம் அந்த கம்பெனியும் அந்த பையனுக்கு போயிடும், அப்புறம் நம்ம ஆர்கனைசேஷனும் வளர்ந்துடும். ஒரு கல்லில் 2 மாங்காய், இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட டாசியாவும் என்ன பண்றாங்கன்னா காலின்ஸோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்னெல்லாம் பண்றானோ அதையெல்லாம் பார்த்து பண்ணி இவங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வச்சிருக்க அந்த டிவைஸ் மூலமா எல்லாரோட உடம்புக்குள்ள எல்லாம் போக முடியாதுங்க. யாரோட உடம்புக்குள்ள போகணுமோ அவங்க தலையில நம்ம ஒரு இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் காலின்ஸை பிடிச்சு அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரோட தலையில அந்த இம்ப்ளான்ட்டை வைக்கிறாங்க. ஸோ அந்த இம்ப்ளான்ட் யார் யார் தலையில இருக்கோ அவங்க உடம்புக்குள்ள மட்டும்தான் போக முடியும். அண்ட் அந்த பக்கம் அந்த காலின்ஸ்க்கு இம்ப்ளான்ட் பண்றாங்க. அண்ட் இந்த பக்கம் டாசியா அந்த மைண்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைஸ் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மெஷின் ஸ்பெஷலிஸ்டும் இங்க பாரு போயிட்டு கன்னால ஷூட் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துரு, தேவையில்லாம கத்தி கித்திலாம் வேண்டாம். அதோட நீ ஒன்ஸ் அவங்க உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் திரும்ப கண்ட்ரோலை எடுத்துக்கிறதுக்காக அவனோட கான்சியஸ்னஸ் உன் கூட சண்டை போடும். ஸோ நம்மளோட டிவைஸை யூஸ் பண்ணி அடிக்கடி உன்னோட மைண்டை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு அவரும் சொல்லி அனுப்புறாரு. அந்த டிவைஸ் ஆன் பண்ண உடனேயே நம்ம டாசியாவோட கான்சியஸ்னஸ் அப்படியே காலின்ஸோட உடம்புக்குள்ள போகுது. இப்ப நம்ம டாசியாவோட கண்ட்ரோல்ல தான் காலின்ஸே இருக்காரு. ஸோ டாசியா கண்முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அதாவது காலின்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற டாசியா தான் எழுந்துக்கிறாங்க. பக்கத்திலேயே காலின்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. ஸோ டாசியாவும் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே காலின்ஸ் மாதிரியா ஆக்டிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன ஆச்சு உனக்கு, நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அழகா மேனேஜ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதோட நம்ம டாசியாவோட கண்ணுக்கு வித்தியாசமான இல்யூஷன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க மைண்ட் ஸ்டேபிளாவே இல்லை. ஏன்னா ஒரு கொலையை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் அவங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த மிஷனுக்குள்ளேயே அவங்க போகணும். ஆனா அந்த அரெஸ்டஸோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்த டாசியாவோட மைண்ட் இன்னுமே நார்மல் ஆகல. ஆனா அது
அதுக்குள்ளேயே அடுத்த மிஷனுக்காக அவங்க வந்துட்டாங்க. காலின்ஸோட உடம்புக்குள்ள இருக்க நம்ம டாசியா இப்போவே ரொம்ப கொலை பண்ணக்கூடாது, ஒரு 2 நாள் உடம்புக்குள்ளேயே இருந்து அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணணும். சோ அதனால காலின்ஸ் ரெகுலரா என்னெல்லாம் பண்ணுவாரோ அதையெல்லாம் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அந்த ஓனரோட ஆபீஸ். இப்போதைக்கு காலின்ஸ் அந்த கம்பெனில ஒரு நார்மல் எம்ப்ளாயியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்ஸ் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட ஓனரே அவர் தான். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இல்லீகலா மற்றவங்களோட வெப் கேம், சிசிடிவி கேம் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த வேலையை காலின்ஸோட உடம்புக்குள்ள இருக்கிற டாசியா பண்ணும்போது அவங்களோட ஹஸ்பண்டோட ஞாபகம் வருது. இந்த மாதிரி வேற ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருக்கும்போது பர்சனல் லைஃபை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்க கூடாது. ஆனா இவங்க யோசிக்க அப்படியே மைண்ட்ல ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது, மயக்க வர மாதிரி இருக்கு. இப்ப இந்த காலின்ஸோட மைண்டுக்குள்ள 2 கான்சியஸ்னஸ் இருக்கு. ஒன்னு நம்ம டாசியாவோடது, ஒன்னு காலின்ஸோடது. இப்போதைக்கு இந்த உடம்பு டாசியாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இருந்தாலும் காலின்ஸ்க்கும் தெரிய வருது நம்மளோட உடம்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு சொல்லி. நம்ம டாசியாவும் காலின்ஸும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஆனா உண்மையிலேயே இது காலின்ஸோட மைண்டுக்குள்ள நடக்கிற அந்த 2 கான்சியஸ்னஸ் மீட் பண்ணிக்கிறதா மீன் பண்ணிட்டு இருக்காங்க. காலின்ஸ் திரும்பவும் அவரோட உடம்ப கண்ட்ரோலுக்கு எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதை விடாம டாசியா திரும்பவும் கண்ட்ரோல்ல எழுந்துக்கிறாங்க. டாசியாவோட உண்மையான உடம்பு இருக்குல்ல அந்த ஒரு டிவைஸ் கிட்ட, அங்கதான் அந்த பாஸ் லேடியும் உட்காந்துருக்காங்க. அவங்க அங்க இருந்து பேசினாங்கன்னா அது காலின்ஸோட உடம்புல இருக்கிற நம்ம டாசியாக்கும் கேட்கும். அவங்க கேக்குறாங்க என்ன ஆச்சு, திடீர்னு உன்னோட கனெக்ஷன் கட்டான மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இல்லையே உன்னோட கனெக்ஷன் கொஞ்சம் ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சே, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க. அண்ட் பாத்ரூம்ல போயிட்டு ஃபேஸ் வாஷும் பண்ணும்பொழுது அந்த காலின்ஸோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசுறாரு. உன்னோட வருங்கால மாமனார் இருக்கார்ல அவரோட வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி கொடுக்குறாராண்டா, சோ அதனால எல்லாரும் வருவாங்க, நீ மருமக வேற, நீ வராம இருப்பியா, நம்ம அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அகைன் நம்ம டாசியாவோட கண்ணுக்கு முன்னாடி சில இல்யூஷன்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனா அது அந்த பாத்ரூம் கண்ணாடியில அவங்களோட ஹஸ்பண்டும் பையனும் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. நார்மலா இவங்க ஒருத்தங்களை பொசஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி திங்க் பண்றதுனால அவ்வளவா பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஆனா இப்போ இவங்க அன்ஸ்டேபிளா இருக்கிறாங்க. காலின்ஸோட கான்சியஸ்னஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம டாசியா என்னென்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே காலின்ஸ்க்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. வந்த வேலையை அவங்க டக்குன்னு முடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறோம் காலின்ஸ். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா காலின்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம டாசியாக்கு காலின்ஸை பத்தி அவ்வளவா தெரியாதுல, அதனால கேட்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்ல முடியாம அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ணு காலின்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க காலின்ஸோட அவங்க திரும்பவும் நம்ம லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. காலின்ஸா இருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு தெரியல. ஆனா காலின்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற டாசியா கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இதை தாண்டி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இவங்க பிளான் படி அந்த ஓனரோட பொண்ணு காலின்ஸை ரொம்ப மோசமா நடத்துறாங்க. அதனாலதான் அவங்க காலின்ஸ் கடுப்பாகி இவங்களை கொன்னாரு அப்படின்னு ஒரு விஷயத்த உருவாக்கணும். ஆனா இந்த ஓனரும் சரி ஓனரோட பொண்ணும் சரி காலின்ஸ் கிட்ட நக்கலா எந்த ஒரு விஷயமே அவங்க பண்ணவே கிடையாது. காலின்ஸ் சொல்றதான் இன்னும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில கொலை பண்ணா கண்டிப்பா டவுட் வரும். ஏன்னா காரணமே இல்லாம கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலையை சந்தேகப்பட்டு அந்த அடாப்டட் பையனை கூட விசாரிக்க சான்ஸ் இருக்கு. சோ என்ன பண்ணலாம்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பாஸ் லேடியும் உன்னோட தலையில அந்த சார்ஜை ஏத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டிவைஸை யூஸ் பண்ணி காலின்ஸோட உடம்புக்குள்ள இருக்கிற டாசியாவும் சார்ஜை ஏத்திக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், ஒருவேளை இந்த கொலையை பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டாசியா அவங்களோட உடம்புக்கு போனதுக்கு அப்புறம் காலின்ஸோட தலையில இருக்கிற அந்த இம்ப்ளான்ட் இருக்குல்ல அதை வச்சு யாரோ ஒருத்தங்க காலின்ஸ் உடம்புக்குள்ள கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களேன்னு நினைச்சா அங்கதாங்க ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த இம்ப்ளான்ட் இருக்குல்லங்க அது ரொம்ப சீக்கிரமாவே கரைஞ்சு போயிடும். அது கரையாம ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தலையில ஊசியை இறக்கி அந்த சார்ஜிங் டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா அந்த இம்ப்ளான்ட் கொஞ்சம் ஸ்டேபிளாவே இருக்கும். டாசியாவால அந்த உடம்புக்குள்ளே இருக்கவும் முடியும். சோ நம்ம டாசியாவும் சார்ஜிங் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர் ஒரு பார்ட்டி வச்சிருந்தார்ல அந்த பார்ட்டிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவே காலின்ஸோட உடம்புக்குள்ள இருக்கிற டாசியா போறாங்க. சோ இந்த பார்ட்டியும் ரொம்ப சூப்பராவே போயிட்டு இருக்கு. அந்த ஓனர் அவங்களோட பொண்ணு காலின்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல காலின்ஸையுமே கூப்பிட்டு எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம காலின்ஸை அவமானப்படுத்துறாங்க. எனக்கு என் பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்க இவனை போய் லவ் பண்ணிட்டு வந்திருக்கா, இவனுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, இப்பவும் என்னோட கம்பெனில ஒரு எம்ப்ளாயியா தான் இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத காலின்ஸ், உனக்கு ஏதாவது வேலை அதிகமா கொடுக்குறாங்கன்னா சொல்ல, நான் கம்மி பண்ண வேணா சொல்றேன், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டும் நீ வான்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. நீ ஒன்னும் கோவப்படாத, அப்பா இப்படிதான் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இப்பதான் அந்த பாஸ் லேடி என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க கிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறா, ஆனா அப்பங்கார அப்படி நடந்துக்கலாம். நீ என்ன பண்ற, அந்த பார்ட்டில ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ கொலை பண்ண அப்படின்னா இந்த பிரச்சனை முத்தி போய் தான் கொலை
பண்ணிருக்கான் அப்படின்னு எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இதை கேட்ட காலின்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற டாசியாவும் ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நேரா போயிட்டு குடிச்ச மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஓனர் கிட்ட வந்து என்ன தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்துவேன், ஒழுங்கா என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு. பிரச்சனை கொஞ்சம் முத்தி போய் வெளியவே அமுச்சு விட்டுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டும் கடுப்பாகுறா. ஆனா அவங்க கூட வெளியில வரல, அவங்க இந்த பார்ட்டிக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. சோ காலின்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற டாசியாவும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட்டி எப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா அந்த வீட்டுக்குள்ள பார்ட்டியும் முடிஞ்சிருது. அந்த ஓனரும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் மட்டும்தான் இருக்காங்க. இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லி டாசியா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓனர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டும் அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, நான் அவனை லவ் பண்றேன்ப்பா, அதான் சொல்றேன்ல நீ கேவலமான ஒரு ஆளை லவ் பண்ணி அலைஞ்சிட்டு இருக்க, தேவையில்லை விட்டுன்னு சொல்லும் போது இப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது காலின்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற டாசியாவும் அங்க வந்துடுறாங்க. கன்னை எடுத்து அப்படியே டேபிள் மேல வைக்கிறாங்க. அதை பார்த்த அந்த ஓனரும் டே நான் கொலை காண்டில் இருக்கேன், எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானமும் படுத்திட்டேன், இப்போ நீ மிரட்டவும் ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி உன் உள்ள தள்ளிடுவான்னு மிரட்டுறான். உடனே காலின்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற டாசியாவும் ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அப்படியே அந்த ஓனரை அடிச்சு அடிச்சு மண்டையெல்லாம் உடைக்கிறாங்க. இது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து பயத்துல அங்கிருந்து ஓடவும் அவங்களையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ வந்த வேலை முடிஞ்சது. கன்னால அவங்களே ஷூட் பண்ணிக்கிட்டா திரும்பவும் அவங்களோட உடம்புக்கே போயிடலாம். சுடலான்னு சொல்லி போகும்போது அகெயின் சுத்தமா முடியல. ஏன்னா காலின்ஸோட கான்சியஸ்னஸும் இருக்குல்ல, அது தடுக்குது சுட விடாம. இப்போ காலின்ஸோட மண்டைக்குள்ள காலின்ஸோட கான்சியஸ்னஸ் டாசியாவோட கான்சியஸ்னஸ் ரெண்டுமே கிளிச் ஆகி அப்படியே மோதிக்குது. சோ அந்த உடம்ப வந்து ரெண்டு கான்சியஸ்னஸும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண போராடுதுங்க. ஆனா ஒரு வழியா காலின்ஸுக்கு அந்த உடம்போட கண்ட்ரோல் கிடைச்சிருச்சு. திரும்பவும் டாசியா அந்த கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டா காலின்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட கண்ட்ரோலுக்கு அந்த உடம்பு வரும் பொழுது ஒரு பாட்டில் எடுத்து மண்டையிலே அடிச்சுக்கிறாரு. அவரோட தலையில தான் அந்த இம்ப்ளான்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, இப்ப இம்பாக்டா அடிச்சதுனால அப்படியே அந்த இம்பாக்ட் லைட்டா ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்குது. இங்க நம்ம டாசியாவோட உண்மையான உடம்பு அந்த டிவைஸ்ல இருக்காங்களா அவங்களுக்கு ரத்தம்லாம் வர ஆரம்பிக்குது. சோ உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் டாசியாவை கண்ணு முழிச்சு எழுந்துக்கு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முடியவே இல்லை. ஏன்னா இப்ப டாசியா வந்துட்டு காலின்ஸோட மைண்டுக்குள்ளதான் இருக்காங்க. அங்க இருந்து அவங்களோட திரும்ப அவங்களோட உடம்புக்குள்ள வரவே முடியல. ஒரு வழியா காலின்ஸ் அவரோட உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாரு. பார்த்தா அந்த ஓனரு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரும் இறந்து போய் கிடக்குறாங்க. இவரு பண்ணல, மைண்டுக்குள்ள இருக்கிற டாசியா தான் பண்ணிருக்காங்களே. உடனே இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம டாசியாவோட ஒரிஜினல் உடம்பு இருக்கிற இடத்துல அந்த மிஷின் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாரு உடனே நம்ம டாசியாவை அவளோட உடம்புக்கு கொண்டு வர வச்சிடணும், அப்படி இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஆனா பாஸ் லேடி என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, டாசியா கண்டிப்பா அந்த காலின்ஸோட உடம்ப திரும்ப டேக் ஓவர் அப்படின்னு நான் நம்புறேன், சோ நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இங்க காலின்ஸை வேகமா ஓடி போயிட்டு ஹோம்லெஸ் ஆளுங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கெட்டப் மாத்திக்கிட்டு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா போலீஸ் எப்ப வேணா வந்து இவரை பிடிக்கலாம். அப்ப காலின்ஸ்க்கு யாரோ கால் பண்றாங்க. அந்த பாஸ் லேடி தான். போன் பேசுறது காலின்ஸ் தானே, உங்களுக்கு நடந்த எல்லா ப்ராப்ளமும் எங்களுக்கு தெரியும், நாங்க சொல்றதுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா காலின்ஸ் போறதுக்கே ரொம்ப பயப்படுறாரு. அவரு வேகமா என்ன பண்றாருன்னா அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, ஆல்ரெடி அந்த பார்ட்டியில கூட மீட் பண்ணிருப்பார்ல, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பதட்டமா இங்க பாரு நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் டிஃபெண்ட் பண்ணிக்கணும் தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் எப்படி பண்ணேன்லாம் எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்காரு. அந்த எக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன பேசிட்டு இருக்க, அதுதான் எனக்கும் புரியல, நான் பேசாம என்னோட ஹஸ்பண்ட் கூடயே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவரு சொல்லவும், என்ன ஹஸ்பண்ட் அடே நீ பையன்டா, உனக்கு ஹஸ்பண்ட்னு சொல்ற. ஏன்னா நம்ம காலின்ஸ் டாசியா ரெண்டு பேரோட கான்சியஸ்னஸும் ஒன்னா இருந்ததுனால ரெண்டு மெமரியும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அது ஏன்னு எனக்கே புரியல, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், எனக்கு ஒரு சேஃபான இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இங்க இருந்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவனும் கேக்குறான். அந்த எக்ஸும் சரி நீ ஓகே நீ இங்க இருந்துக்கோன்னு சொல்றான். நான் இப்போ வெளியே போயிட்டு இருக்கேன், நான் குளிச்சுட்டு கிளம்பிடுவேன், நீ வேணா இங்க இருந்து டிவி பாத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ காலின்ஸும் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கும்போது சடனா அந்த உடம்ப நம்ம டாசியா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கையில கன்னை எடுத்துக்கிட்டு நேரா குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த எக்ஸை ஷூட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்பொழுது சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, திரும்ப காலின்ஸ் அவரோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. கையில கன் இருக்கு, என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அது காலின்ஸோட ஃப்ரெண்டு தான். ஏய் நீ எப்படா இங்க வந்த? நீ உன்னோட எக்ஸ் தான் எனக்கு கால் பண்ணி வர சொன்னா, ஆனா அவளை எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும் எனக்கு, நீ முதல்ல வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த ஃப்ரெண்டு நம்ம காலின்ஸை ஸ்டன் கன்னாலே ஷூட் பண்றாரு. அங்க காலின்ஸையே ஒரு வீட்டுக்குள்ள மண்டையில என்னென்னமோ பிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஏதோ ஒரு விஷயத்த பண்றாரு. சோ காலின்ஸ்க்கு ஷாக் கொடுத்ததுனால காலின்ஸோட கான்சியஸ்னஸ் போய் இப்ப டாசியாவோட கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. பக்கத்துல அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு கன்னை எடுத்துட்டு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கும்போது, ஐயோ டாசியா இது நான் தான் மிஷின் ஸ்பெஷலிஸ்ட், காலின்ஸோட ஃப்ரெண்டை பிடிச்சி இம்ப்ளான்ட்டை போட்டு நான் இவனோட உடம்புக்குள்ள வந்துட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், சரி ஓகே கன்னால என்ன ஷூட் பண்ணி இவன் இறந்து போயிடுவான், நான் என்னோட உடம்புக்கே போயிடுவேன் அப்படின்னு இவங்க சொல்லவும் அதெல்லாம் முடியாது, பாஸ் லேடி சொல்லி
சொல்லிருக்காங்க, கன்னால உன்னை நீயே ஷூட் பண்ணிக்கோ, நீ ஏன் இப்படி கில்ட் பண்ற, கில்ட்லாம் இருந்தா இந்த வேலையெல்லாம் பண்ணவே முடியாது, நானும் பண்ண ட்ரை பண்றேன் ஆனா என்னால முடியல, இந்த காலின்ஸ் அவனோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா, என்னால சமாளிக்கவே முடியலன்னு சொல்லவும் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மிஷின் ஸ்பெஷலிஸ்டும் திரும்பவும் மண்டக்குள்ள ஏதோ பிக்ஸ் பண்ணி அவரு காலின்ஸோட கான்சியஸ்னஸ் காலி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா, காலின்ஸோட கான்சியஸ்னஸும் நம்ம டாசியாவோட கான்சியஸ்னஸும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்குதுங்க. காலின்ஸோட கான்சியஸ்னஸ் அப்படியே டாசியாவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவங்க மண்டையவே உடைச்சு அதை ஒரு மாஸ்க் ஆக்கி அந்த மாஸ்கை அப்படியே எடுத்து காலின்ஸ் போட்டுக்கிறாரு. இதனால நம்ம டாசியாவோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லாமே இவரோட கான்சியஸ்னஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம டாசியாவோட ஹஸ்பண்ட், அப்புறம் பையன், அவங்க இருந்த இடம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அகெயின் ஒரு ஸ்பார்க் நம்ம அண்ட் திரும்பவும் இந்த காலின்ஸ் தான் அவரோட உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாரு. அண்ட் அப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நம்ம காலின்ஸோட ஃப்ரெண்டு இறந்து போய் கிடக்குறாரு. அதாவது அந்த ஃப்ரெண்டுக்கார உடம்புல மிஷின் ஸ்பெஷலிஸ்ட் தானே இருந்தாரு, வேலையை முடிச்சதுனால அவரை ஷூட் பண்ணி காலியா இருப்பாரு. ஸோ இதை பார்த்துக்கிட்டே காலின்ஸ் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போனா அவங்க பாத்ரூம்ல இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ இதை பார்த்த காலின்ஸ் என்ன இப்ப நான் சாகணும் அவ்வளவுதானே அப்படின்னு கன்னை எடுத்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது உள்ள இருக்கிற டாசியாவோட கான்சியஸ்னஸ் வெளியில வந்து சுட விடாம தடுக்குது. ஏன்னா இந்த உடம்ப எந்த ஒரு கான்சியஸ்னஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோ அப்ப இறந்து போகும்போது அந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம டாசியோட உடம்புக்குள்ள போகும். ஸோ இப்போ காலின்ஸ் தானே உடம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஸோ இப்போ இவரு கான்சியஸ்னஸ்ல அவரு சுட்டுக்கிட்டாருன்னா இவரோட மைண்ட் தான் நம்ம டாசியாவோட உடம்புக்குள்ள போயிடும். ஸோ அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் உள்ள இருந்தே நம்ம டாசியா தடுக்க ட்ரை பண்றாங்க. புல்லட் கண்ணாடி மேல பட்டு கண்ணாடியும் உடைஞ்சு போகுது. ஸோ இப்படி ரெண்டு கான்சியஸ்னஸோ சண்டை போட்டுக்க நம்ம காலின்ஸோட உடம்பு கண்ட்ரோல் மாறி மாறி ஒரு வழியா மயங்கி விழுந்துருது. அகைன் கண்ணு முழிக்கிறது நம்ம காலின்ஸோட கான்சியஸ்னஸ் தான். அப்பதான் காலின்ஸ்க்கு நம்ம டாசியாக்கு ஹஸ்பண்டு குழந்தைங்களும் இருக்கிறது ஞாபகம் வருது. நேரா அவரும் அந்த இடத்துக்கு போறாரு. இந்த விஷயம் அந்த பாஸ் லேடிக்கும் தெரிய வருது. ஏன்னா அந்த காலின்ஸ் அவனோட உடம்புக்குள்ள இருந்து யாரு கூட பேசினாலும் சரி அவரோட மைண்டுக்குள்ள நம்ம டாசியா இருக்கிறதுனால அவங்களோட உடம்பு இருக்குல்ல அதோட வாய் அசைய ஆரம்பிக்கும். அதை அந்த பாஸ் லேடி பாக்குறாங்க. அப்ப காலின்ஸ் டாசியோட வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. காலின்ஸும் போறாரு. அங்க டாசியோட பையனை பாக்குறாரு. டாசியோட ஹஸ்பண்ட் கூப்பிடவும் அந்த பையனும் வீட்டுக்குள்ள ஓடிடுறான். நம்ம காலின்ஸ் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே நிக்கிறாரு. நைட் டைம் ஆனதுக்கு அப்புறம் அவரும் கதவை தட்டுறாரு. ஹஸ்பண்ட் தான் கதவை திறக்கிறான். நான் உங்களோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தான், உங்க ஒய்ஃபை மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது என் ஒய்ஃப் இங்க கிடையாது, வேற எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லவும் ப்ளீஸ் எங்கள்கிட்ட வராதிங்கன்னு சொல்லவும் அப்படின்னா எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துக்கிட்டு அந்த ஹஸ்பண்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உன் ஒய்ஃப் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா, உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். உன் ஒய்ஃப் பூனையோட கக்காவை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல இருந்த ஒரு புழு அவளோட மண்டைக்குள்ள போயிட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. அந்த புழுவால உன்னோட ஒய்ஃபோட குணம் எல்லாமே மாறுது. அப்போ அவ புழு மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறா. சோ இப்ப சொல்லு, நீ கல்யாணம் பண்ணது உன்னோட ஒய்ஃபையா இல்ல அந்த புழுவையா? அந்த புழு மாதிரி உன் ஒய்ஃப் என்னோட உடம்புக்குள்ள புகுந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? ஏய் இங்க பாரு, நான் பேசுறது எல்லாமே உனக்கு கேட்கும்னு தெரியும், ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துடு, இல்லைன்னா உன்னோட ஹஸ்பண்ட போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லவும் அப்படியே காலின்ஸோட மைண்டுக்குள்ள ரெண்டு கான்சியஸ்னஸும் பேசிக்க ஆரம்பிக்குது. அவங்க உருவத்திலேயே டாசியாவும் அந்த இடத்துக்கு வராங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதை நான் தான் கேட்கணும், நீ என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ண? உடனே டாசியாவும் நான் ஒன்னும் எதுவும் பண்ணல, கொலை பண்ணது எல்லாமே நீ தான், பொய் சொல்லாத, நீ தான் என்னோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனா உண்மை அது கிடையாது, நீ தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ண அப்படின்னு சொல்லவும் இங்க காலின்ஸ்க்கு அப்படியே கில்ட் அதிகமாக ஆரம்பிக்குது. இங்க பாரு ப்ளீஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணு, இல்லனா இவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லவும் போட்டு தள்ளு பரவாயில்ல, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படின்னு டாசியோட கான்சியஸ்னஸ் சொல்லவும் கடுப்பாகி காலின்ஸ் என்ன பண்றாருன்னா அந்த ஹஸ்பண்ட போட்டு தள்ளலான்னு வரும்போது அவரை தட்டி விட்டுட்டு அந்த கன் எடுக்க ட்ரை பண்றாரு. ஒரு கத்தியாலேயே ஹஸ்பண்ட காலின்ஸ் கொலை பண்றாரு. சோ காலின்ஸ் புரிஞ்சுக்கிறாரு. சோ இதே மாதிரிதான் நம்மளும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணமோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கில்ட் ஆகுறாரு. உட்காந்து ஷூட் பண்ணி இறந்து போகலான்னு ட்ரை பண்றாரு. அவரோட முடியல. ஏன்னா இந்த நேரத்துல டாசியாவோட குட்டி பையன் இருக்கான்ல, அந்த பையன் வந்து கத்தியை எடுத்து காலின்ஸோட கழுத்துலயே ஒரு இறக்கிறான். காலின்ஸும் தெரியாதனமா ஷூட் பண்ணிடுறாரு. ஆனா அது அந்த குட்டி பையன். சோ நம்ம காலின்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல, நம்ம அவரோட கான்சியஸ்னஸ் ரொம்பவே வீக்கா இருக்கு. இந்த நேரத்துல டாசியோட கான்சியஸ்னஸ் ஓவர் டேக் பண்ணி அவங்க பையனையே ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. அந்த பையனும் அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்ப காலின்ஸோட உடம்ப ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிக்கிறது நம்ம டாசியா தான். அவங்களும் அப்படியே கீழே விழ ரெண்டு பேரோட உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த குட்டி பையன் என்ன வெளியே எடுங்க அப்படின்னு சொல்றான். என்னடான்னு பார்த்தா அந்த குட்டி பையனையும் பிடிச்சு தலையில இம்ப்ளான்ட்ட போட்டு விட்டு அந்த பையனோட உடம்புக்குள்ள அந்த பாஸ் லேடி தான் வந்திருக்காங்களே. சோ ரெண்டு பேருமே இறந்து போய் அவங்களோட கான்சியஸ்னஸ் திரும்பவே அவங்க உடம்புக்குள்ளேயே வந்துருது. அந்த ஓனர் லேடி திரும்பவும் அவங்களோட ஒரிஜினல் மைண்டுக்கே வந்துடுறாங்க. பக்கத்திலேயே நம்ம டாசியாவும் அவங்களோட உடம்புக்குள்ள வந்து எழுந்துக்கிறாங்க. சோ அகெயின் எப்பவும் போல இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்து இதுல எல்லாம் எது உன்னோடது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களும் மறுபடியும் அவங்களோட அப்பாவோடது கரெக்டா
ஷார்ட்டான திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளைய பார்த்து இது சின்ன வயசுல நான் தான் கொன்னனே, அதுக்கப்புறம் இந்த பொட்டிக்குள்ள போட்டு நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்டார்டிங்ல இதே பட்டாம்பூச்சை பார்த்து தான் இதை கொன்னதுக்காக நான் இப்ப வரைக்கும் கில்ட்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவங்க கில்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இப்ப அவங்களுக்கு கில்ட் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா அந்த பாஸ் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து திறமையான பொசஸர். இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாஞ்சு நிறைய பேரை கொலை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா வேற லெவல்ல இருக்கிறது நம்ம டாசியா தான். டாசியாக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, இவங்க மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரமும் இருக்கு. அதனாலதான் அவங்களே கொண்டுக்க முடியல, அவங்களோட மைண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ஒரு கொலைகாரங்களோட மனசுக்குள்ள ஒரு கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, கில்ட்டும் இருக்கக்கூடாது. ஆனா இவங்களுக்கு அது எல்லாமே இருக்கா. ஸோ அதுதான் பாஸ் லேடிக்கு கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டாசியாவோட ஹஸ்பண்டும் இல்ல, குழந்தையும் இல்ல, ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது, எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம ஒரு பயங்கரமான கொலைகாரியா மாறிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு கில்ட் இல்லாதனால அந்த பாஸ் லேடியும் பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு சொல்லவும் நம்ம டாசியா இதுக்கப்புறம் வேற லெவல் ப்ரொசஸரா ஆக போறாங்க. இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஒரு நிமிஷம் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறேன். ஒருவேளை டாசியாவோட உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம காலின்ஸா இருந்தா, ஏன்னா காலின்ஸ் அந்த மாஸ்க போடும்போது டாசியாவோட எல்லா ஒரு ஞாபகங்களும் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. மேபி அவர் இப்ப டாசியாவோட உடம்புக்குள்ள இருந்து டாசியா மாதிரி நடிக்கவும் செய்யலாம்ல. சோ இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது என்னமோங்க, படம் சூப்பரா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் அதை விட சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இப்ப தோணுனதை நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது இந்த படத்தோட கிளைமேக்ஸை பத்தி அப்படின்னு நீங்க என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. Until then, tata bye bye. Thank you.